ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சாப்பாடு நல்லா இருக்கு சேனல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருப்போம். இன்றைக்கி நம்ம கிச்சனில் ரொம்பவே ருசியான அதே நேரத்தில் ரொம்பவே சத்தான 3 சூப்ஸ் தாங்க பார்க்க போகிறோம். மோஸ்ட்டாக ஹோட்டல் போனோம்னா எல்லோரும் ஃபஸ்ட்டு என்ன ஆர்டர் பண்ணுவோம்? சூப் தான் ஆர்டர் பண்ணுவோம். அந்த சூப்பை நம்ம வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு எப்படி டேஸ்டியாக பண்ணலான்னு பார்க்க போகிறோம். இந்த சூப்பை எல்லாருமே அடிக்கடி செஞ்சு சாப்பிடுங்க, உடம்புக்கு ரொம்ப நல்லது. குவிக்காக இந்த சூப்பை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க போய் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வந்துடுங்க. நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிற சூப் மஷ்ரூம் சூப். இந்த சூப்பை எப்படி செய்யலாம், இதுக்கு தேவையான பொருட்கள்லாம் என்னென்னு வாங்க பார்த்துட்டு வந்துடலாம். இன்க்ரீடியன்ட்ஸ்லாம் பார்த்துட்டிங்களா? வாங்க இப்போ சூப் செய்யலாம். ஒரு கடாய் எடுத்துக்கோங்க. அதில் 1 டீஸ்பூன் பட்டர் போட்டு, பட்டர் நல்லா உருகினோன்னே அதில் நம்ம பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்க பூண்டை ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கோங்க. நெக்ஸ்ட்டு நம்ம ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்க ஆனியனையும் ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கோங்க. நெக்ஸ்ட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருக்க மஷ்ரூம்ஸையும் ஆட் பண்ணி நல்லா வதக்கி, இப்போ வதக்கின எல்லா பொருட்களையும் ஒரு மிக்சரில் போட்டு நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்க போகிறோம். அது கூடவே நம்ம ட்ரை ரோஸ்ட் பண்ணி வச்சுருக்க ஓட்ஸையும் ஆட் பண்ணி நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி தனியாக வச்சுக்கோங்க. இப்போ ஒரு கடாய் வச்சுக்கோங்க. அதில் 1 ஸ்பூன் பட்டர் போட்டு, பட்டர் நல்லா உருகுனோன்னே பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்க பூண்டை ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கோங்க. பூண்டோட வாசனை சூப்பராக வரும். பூண்டு நல்லா வதங்கினோன்னே நம்ம அரைச்சி வச்சுருக்க மஷ்ரூம், ஆனியன், ஓட்ஸ் பேஸ்ட்டு அதில் ஆட் பண்ணி தேவையான அளவு தண்ணி ஊற்றி நல்லா டைலூட் பண்ணிக்கோங்க சூப்பு பதத்துக்கு. அது கூடவே 1 ஸ்பூன் ஜீரக பவுடர், தேவையான அளவு மிளகு பவுடர், உங்கள் காரத்துக்கு ஏற்றாப்பில் நீங்கள் மிளகு பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். குழந்தைங்க சாப்பிட்றதா இருந்தால் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க. சாப்பிடும் போது எவ்வளோ தேவையோ அவ்வளோ போட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு இந்த டிஷ்ஷுக்கு தேவையான உப்பையும் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி கார்னிஷ் பண்ணிங்கன்னா நம்மளோட மஷ்ரூம் சூப் தயார். மஷ்ரூமில் நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குங்க. மெயினாக மஷ்ரூமில் நம்ம இம்யூனிட்டி பவரை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கான மூலப்பொருள் இருக்குதுன்னு நிறைய சயின்டிஸ்ட்டு சொல்கிறாங்க. ஸோ இந்த மஷ்ரூமை ஒரே மாதிரி டெய்லி செஞ்சு சாப்பிட்டு போர் அடிக்காமல் ஒரு நாளும் டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்கள். மஷ்ரூம் சூப் ரெடி. செகண்டாக நம்ம பார்க்க போகிறது நம்ம எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப பிடிச்ச டொமேட்டோ சூப். இந்த சூப் செய்ய தேவையான பொருட்கள்லாம் என்னென்னு பார்த்துட்டு வந்துடலாமா? இன்க்ரீடியன்ட்ஸ்லாம் பார்த்துட்டிங்களா? வாங்க சூப் செஞ்சிடலாம். இப்போ சூப்புக்கு தேவையான தக்காளியை வேக வைக்க போகிறோம். அதுக்கு ஒரு பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி தண்ணி நல்லா கொதிக்க வைங்க. தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பித்தோன்னே அதில் சூப்புக்கு தேவையான தக்காளியை ஆட் பண்ணி நல்லா வேக வைங்க. தக்காளி நல்லா வெந்தோன்னே தோல் ஈஸியாக உரிக்க வரும். அந்த தோலெல்லாம் உரித்து தக்காளியை கட் பண்ணி ஒரு மிக்சரில் போட்டு பேஸ்ட்டு பண்ண போகிறோம். இப்போ நம்ம வேக வச்ச எல்லா தக்காளியும் மிக்சரில் போட்டு நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து வச்சுக்கிட்டோம்.
இப்போ ஒரு கடாய் எடுத்துக்கோங்க. அதில் ஒரு ஸ்பூன் பட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. பட்டர் நல்லா உருகினோன்னே சூப்போட திக் கன்சிஸ்டன்சிக்காக கோதுமை மாவை ஆட் பண்ண போகிறோம். அதில் 2 டீஸ்பூன் கோதுமை மாவை ஆட் பண்ணி மாவோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வறுத்துக்கோங்க. மாவு நல்லா வறுப்பட்டோன்னே 1/2 டம்ளர் காய்ச்சி ஆற வைத்தின பாலை அதில் ஆட் பண்ணிக்கோங்க. கட்டிப்படாத மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ கோதுமை மாவு நல்லா வெந்து ஒரு திக்கு கன்சிஸ்டன்சி ஸ்டேஜுக்கு வரும். இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்சி எடுத்து வச்சுருக்கோம்ல தக்காளி விழுது, அதை இது கூட ஆட் பண்ணிக்கோங்க. தக்காளி விழுது ஆட் பண்ணோன்னே சூப்பை நல்லா கொதிக்க வைங்க. சூப் நல்லா கொதிச்சோன்னே சூப்புக்கு தேவையான 1 டீஸ்பூன் ஜீரக பவுடரை ஆட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகு பவுடரை ஆட் பண்ணிக்கோங்க. லாஸ்ட்டாக இந்த சூப்புக்கு தேவையான உப்பையும் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிங்கன்னா நம்மளோட டொமேட்டோ சூப் தயார். அது மேலே கொரியாண்டர் லீவ்ஸ் வச்சு கார்னிஷ் பண்ணிங்கன்னா நம்மளோட கலர்ஃபுல்லான சத்தான டேங்கியான டொமேட்டோ சூப் ரெடி. லாஸ்ட்டாக நம்ம என்ன சூப் பார்க்க போகிறோம் தெரியுமா? காய்கறி சூப். உங்களுக்கு பிடிச்ச எந்த வெஜிடபிள்ஸ் வேணாலும் போட்டு நீங்கள் சூப் செய்யலாம். நான் இன்றைக்கி என்னென்ன வெஜிடபிள்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேன்னு வாங்க பார்த்துடலாம். மோஸ்ட்டாக கிட்ஸ்லாம் வெஜிடபிள்ஸ் சாப்பிட்றதுக்கு ரொம்பவே கஷ்டப்படுவாங்க. ஸோ அந்த வெஜிடபிள்ஸை வச்சு சூப் செஞ்சு கொடுத்தோன்னா அவங்களும் ஜாலியாக சாப்பிடுவாங்க. வாங்க இப்போ சூப் செஞ்சிடலாம். ஃபஸ்ட்டு நம்ம எடுத்து வச்சுருக்க எல்லா வெஜிடபிள்ஸையும் வாஷ் பண்ணி கட் பண்ணி ரெடியாக வச்சுக்கோங்க. அதை நம்ம இப்போ வேக வச்சுக்க போகிறோம். அப்போ தான் சாப்பிடும் போது வாயில் தட்டுப்படாமல் நல்லா வெந்து குலைவாக வெந்து இருக்கும். ஒரு பேன் எடுத்துக்கோங்க. அதில் கட் பண்ணி வச்சுருக்க எல்லா வெஜிடபிள்ஸை சுரைக்காய், கேப்சிகம், துருவின கேரட், ஸ்வீட் கார்ன் எல்லாத்தையும் ஆட் பண்ணி தேவையான அளவு தண்ணியை ஊற்றி நல்லா வேக வைக்க போகிறோம். இது கூட நம்ம கொண்டக்கடலையை ஆட் பண்ண போகிறதில்ல, அதை பேஸ்ட்டாக அரைச்சி இந்த சூப்பில் கலந்துக்க போகிறோம். சூப்போட திக் கன்சிஸ்டன்சிக்காக நம்ம கொண்டக்கடலையை யூஸ் பண்ணுறோம். இப்போ தேவையான அளவு தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க வைங்க. எல்லா காயும் நல்லா வேக வச்சுக்கோங்க. அது கூடவே இந்த சூப்புக்கு தேவையான 1 டீஸ்பூன் ஜீரக பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க. உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகு பவுடர் ஆட் பண்ணிக்கிட்டு லாஸ்ட்டாக இந்த சூப்புக்கு தேவையான உப்பையும் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம 8 மணி நேரம் ஊற வைத்த வெள்ளை கொண்டக்கடலையை விழுதாக அரைச்சிக்க போகிறோம். அது கூடவே கொஞ்சம் ஸ்வீட் கார்னையும் சேர்த்து விழுதாக அரைச்சிக்க போகிறோம். ஒரு மிக்சரில் போட்டு விழுதாக அரைச்சி ரெடியாக வச்சுக்கிட்டோம். இப்போது நம்ம வேக வைத்த வெஜிடபிள்ஸ் கூட இந்த வெள்ளை கொண்டக்கடலை ஸ்வீட் கார்ன் விழுதை ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ சூப் கன்சிஸ்டன்சிக்கு வர வரைக்கும் நல்லா எல்லாத்தையும் சேர்ந்து கொதிக்க வைங்க. இப்போ நம்மளோட சூப்பரான வெஜிடபிள் சூப் ரெடி. இந்த 3 சூப்பும் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.